இயர்ஸ் அப்ராட் படிக்கணும்னு நினைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், விசானா என்ன, பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணும், விசா எப்படி எடுக்கணும், ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் எப்படி இருக்கு, இதெல்லாம் யாருமே ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அட்மிஷன் ப்ராசஸ் டே ஒன்ல இருந்து எப்படி நான் அட்மிஷன் எடுத்தேன், ஏன் நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன், இந்த காலேஜோட ஃபீஸ் என்ன, கண்ட்ரியோட கிளைமேட் எப்படி இருக்கும், ஃபுட் எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்க எல்லா டவுட்ஸும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன்னு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 2 drops ஆல்ரெடி நான் எடுத்திருந்தேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அனதர் இயர் ஃபார் மை நீட் ப்ரிப்பரேஷன். ஸோ நான் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தேன். என் ஃப்ரெண்டு தான் இந்த காலேஜ் எனக்கு சஜஸ்ட் பண்ணா. இருக்கிற சீனியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே நான் கேட்குறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது அந்த காலேஜை பற்றி, அங்கே இருக்க அந்த கண்ட்ரியை பற்றி, அங்கே இருக்க கிளைமேட், ஃபுட், எக்ஸ்பென்சஸ் மந்த்லியாக நோட் கிடச்சிச்சு. ஸோ நான் சூஸ் பண்ண கண்ட்ரி நேம் வந்து உஸ்பெகிஸ்தான். அங்கே வந்து உரிகேன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் டஷ்கெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. டஷ்கெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து கேபிட்டல் சிட்டி ஆஃப் உஸ்பெகிஸ்தான். அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, தென் ஃபீஸும் ரொம்ப அதிகமாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தட் நான் வந்து இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணேன். அந்த காலேஜை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வெரிஃபை பண்ணேன் அப்படின்னா, ரெகக்னிஷன், என்எம்சி கைட்லைன்ஸ், எஃப்எம்ஜி அண்ட் நீட் எலிஜிபிலிட்டி, கிளைமேட் எப்படி இருக்கும், ஹாட்டா இருக்குமா கோல்டா இருக்குமா, இந்தியன் ஸ்டூடெண்ட் ஃபீஸ் கம்பேரிசன், இது எல்லாத்தையுமே வச்சுதான் இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய மெயின் திங்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, என்எம்சி கைட்லைன்ஸ், எஃப்என்ஜி எலிஜிபிலிட்டி, கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ இயர்ஸ், மீடியம் ஆஃப் ஸ்டடிங் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங், சேஃப்டி, இது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இட் மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்கணும். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும். தென் 10th 12th மார்க் ஷீட், தென் நீட் ஸ்கோர் கார்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து இந்தியாவில் உங்களால் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்தியாவில் உங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட் பாஸ் பண்ணியே ஆகணும். எலிஜிபிலிட்டி ஸ்கோர் நீங்கள் வந்து எடுத்தே ஆகணும். டிசி, பர்த் சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பாஸ்போர்ட் வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ட்ராவல் பண்ண போறீங்க. ஸோ தட் உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படும். பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் வந்துட்டு அங்கே இருக்க டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தேவைப்படும். 10th 12th மார்க் ஷீட் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட காலேஜில் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீட் ஸ்கோர் கார்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படும். அதை வச்சு தான் நான் படிக்கிற காலேஜ்ல இருந்து அட்மிஷன் எடுத்தாங்க. இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கிட்ட பேன் கார்டு வந்து ஆக்சுவலி இல்லை. நான் ஃபர்ஸ்ட் பேன் கார்டு தான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது நான் 2 டைப்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட் இருக்கு. நார்மல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம், தக்கல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஜூன்ல நான் அப்ளை பண்ணிட்டேன். வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள எனக்கு வந்து என்னோட பாஸ்போர்ட் வந்து கையில கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண உடனே வந்துட்டு என்னை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்தாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன்ல வந்துட்டு நம்மளோட நார்மல் டீடைல்ஸ், ஆதார்லயும் நம்மளோட நேம், நம்மளோட உண்மையான நேம், அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. அதுதான் போலீஸ் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு சென்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணேன் அப்படின்னா, 10th 12th மார்க் ஷீட், ஸ்கோர் கார்டு, பாஸ்போர்ட்டோட போட்டோ, இது எல்லாமே நான் வந்துட்டு காலேஜுக்கு வந்து சென்ட் பண்ணேன். டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணி எனக்கு வந்துட்டு இன்விடேஷன் லெட்டர் வந்து காலேஜ்ல இருந்து சென்ட் பண்ணாங்க. இன்விடேஷன் லெட்டர் எதுக்கு அப்படின்னா, காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு வந்து இன்வைட் பண்றாங்க. நார்மல் விசா அண்ட் ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லிட்டு இருக்கு. அது தேவைப்படாது. பாஸ்போர்ட் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு எனக்கு 2 வீக்ஸ்ல பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. கிடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அதை வந்து ஸ்பீட் போஸ்ட்ல வந்து பண்ணேன். ஸோ அங்கே 35,000 வந்துட்டு பே பண்ணியிருந்தேன்.
வந்து ஃப்ளைட் புக் பண்றதுக்கு நம்ம இந்தியால வந்துட்டு நான் போன ஃப்ளைட் வந்து இண்டிகோ. கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு வந்து நான் வந்து ஃப்ளைட் போட்டிருந்தேன். 7,000 to 8,000 எனக்கு வந்து ஆச்சு. டெல்லி டு டஷ்கின் போகணும். டோட்டலா எனக்கு வந்துட்டு 20,000 கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து வந்துச்சு. அது நம்மளுக்கு ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்ல வந்துட்டு நீங்க வந்து நீங்க இப்ப எந்த கண்ட்ரி படிக்க போகணும் அப்படிங்கிற கண்ட்ரி நேம் போட்டீங்கன்னா, அதுலயே உங்களுக்கு சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ தட் நீங்க வந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கோயம்புத்தூர் டு டெல்லி, டெல்லி டு டஷ்கின், டஷ்கின் டு உருக்கேஞ்ச் நான் வந்து போகணும். ஸோ வந்து நான் வந்து டஷ்கின் வரைக்கும் என்னோட டிக்கெட் போட்டுட்டேன். ஏர்போர்ட்ல உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அண்ட் இன்விடேஷன் லெட்டர் மட்டும் போதும். போகும்போது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, நீங்க எந்த கண்ட்ரி போறீங்களோ அந்த கண்ட்ரியோட ஏர்போர்ட்லயே உங்களுக்கு வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டர் தனியா வச்சிருப்பாங்க. ஸோ தட் நீங்க வந்து உங்களோட கார்டை கொடுத்து நீங்க வந்துட்டு ருபீஸ் டூ டாலர்ஸா இல்லை எதுவோ நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டாலர்ஸ்ல தான் என்னோட ஃபீஸ் பே பண்ணேன். சிம் கார்டுமே நீங்க வந்துட்டு ஒன்ஸ் நீங்க வந்து அந்த கண்ட்ரி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க சிம் வந்து இந்தியன் சிம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ தட் நீங்க உங்க புதுசா போய் ஒரு சிம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிம் வந்து நீங்க அங்க வாங்கி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் எல்லாமே கிடைச்சிரும். ஃப்ளைட் டேட்ல இருந்து 2 to 3 டேஸ் பிஃபோர் தான் எனக்கு வந்து விசாவே கிடைச்சிச்சு. அது வரைக்கும் ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. எனக்கு விசா வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஏர்போர்ட்ல உங்கள யார் வந்து அடுத்து பிக்கப் பண்ண போறா? நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க? சிட்டில எப்ப போய் ரிப்போர்ட் பண்ணணும்? ஹாஸ்டல் அலாட்மெண்ட் எப்ப பண்ணுவாங்க? ஏர்போர்ட் பிக்கப் வந்துட்டு எனக்கு என்னோட சீனியர்ஸ் என் கூட தான் இருந்ததுனால, நாங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணி நான் ஆல்ரெடி இங்கேருந்து போகும்போதே வந்துட்டு நான் வந்து அங்கே ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு தென் அடுத்த நாள் வந்து எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ டூ டஷ்கின் டு உருக்கேஞ்ச் வந்து ட்ரெயினும் இருக்கு, ஃப்ளைட்டும் இருக்கு. ஃப்ளைட்ல வந்து 1 ஹவர் அந்த மாதிரி தான் ஆகும். பட் ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு ஃபுல் நைட் வந்துட்டு வேணும். ஸோ நான் வந்துட்டு ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் டே தான் வந்து ட்ரெயின் இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு இங்கே வந்து எனக்கு வந்து யூனிவர்சிட்டியில ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போய் யூனிவர்சிட்டியில என்னோட ஃபீஸ்லாம் வந்து நான் பே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து ஹாஸ்டல் அலாட் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் என்னோட சீனியர் வீட்டில் தான் இருந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா, நம்ம ஒரு கண்ட்ரில என்டர் ஆனதுக்கப்புறம் 1 to 3 டேஸ்ல வந்துட்டு நம்ம ஆக்டிவ் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ அதான் ரெஜிஸ்ட்ரேஷன். யூனிவர்சிட்டி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனே பார்த்துக்கிட்டாங்க. செகண்ட் இயர்ல இருந்து அபார்ட்மெண்ட்ல தான் நான் தங்கியிருந்தேன். ஸோ என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ வந்து நான் தான் பார்த்துக்கணும். 3 months ஒன்ஸ் வந்துட்டு நீங்க வந்து எந்த எந்த அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 6,000 ருபீஸ் வந்து ஆகும். இந்த டீட்டெயிலை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில். அங்கேயே வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி, ஹாஸ்டல் ஐடி இது எல்லாமே குடுத்துட்டாங்க. கம்மிங் டு த மெயின் பார்ட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ என்னோட ஃபீஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் வந்துட்டு $3,400. 2 செமஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 1,700 அண்ட் செகண்ட் செமஸ்டர்ல 1,700 நீங்க வந்து கட்டிக்கலாம். ஸோ ஹாஸ்டல் வந்துட்டு $800. மெஸ் வந்து $100. இந்தியன் ஃபுட் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். பட் எனக்கு இருக்க ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா, அங்க வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் பேஸ்டு ஃபுட் தான் இருக்கும். மோஸ்ட்லி ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி. பட் ரைஸும் குடுப்பாங்க. பட் வீக்லி 3 to 4 டேஸ் வந்து ரைஸ் இருக்கும். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு இதா இருந்துச்சு. பட் செகண்ட் இயர்ல இருந்து நான் வந்து அபார்ட்மெண்ட் ஷிஃப்ட் ஆனதுனால நான் வந்து என்னோட குக்கிங்லாம் பார்த்துக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு இந்த ப்ராப்ளமுமே இல்லை செகண்ட் இயர்ல இருந்து. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் $400, டாக்குமெண்டேஷனுக்கு $700 ஆகும். ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு $6,000 ஆச்சு. பட் செகண்ட் இயர்ல இருந்து எனக்கு வந்து அந்த ஃபீஸ் அப்படியே கம்மியாச்சு. பிகாஸ் நம்ம ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேஷன், வெரிஃபிகேஷன், தென் டெலெக்ஸ் இது எல்லாமே அட்மிஷன் லெட்டர் அண்ட் இன்விடேஷன் லெட்டர் இது எல்லாமே ஒன் டைம் தான் அப்படிங்கிறதுனால செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இஃப் நீங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், விசா ரெனியூவல் அண்ட் ஃப்ளைட் சார்ஜஸ் இது மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் இயர்ல இருந்து வரும். அது வந்து உங்களுக்கு வந்து $4,300 பர் இயருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆகும் செகண்ட் இயர்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு மெஸ் வந்து கம்பல்சரியா இருந்துச்சு. ஹாஸ்டலும் கம்பல்சரியா இருந்துச்சு. ஸோ தட் நான் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி மெஸ் ஃபுட் தான் வந்து 1 இயர் வந்து நான் வந்து 10 மந்த்ஸ் கிட்ட நான் வந்து சாப்பிட்டேன். ரெனியூவல், ஃப்ளைட் சார்ஜஸ் இது எல்லாமே வந்துட்டு இயர்லி வர ஃபீஸ். மந்த்லி வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 3 to 6 months ஒன்ஸ் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க.
தென் ஃபீஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். தென் ஒன் டைம் டாக்குமெண்டேஷன், அந்த ஒன் டைம் ஒரே ஒரு டைம் வந்து நீங்க பண்ண போறது வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் அவாய்ட். டோன்ட் ட்ரஸ்ட் த கன்சல்டன்சி பிளைண்ட்லி. என்ன நீங்க கன்சல்டன்சில போனீங்கனாலும், இல்ல சீனியர்ஸ் வச்சு போனீங்கனாலும், பிளைண்டா யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்க ஓன் ரிசர்ச் அபவுட் என்எம்சி கைட்லைன்ஸ், எஃப்எம்ஜி பாஸ்ட் அவுட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங், இன்டர்ன்ஷிப், இயர்ஸ், கோர்ஸ் டியூரேஷன், என்ன கோர்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்காம நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணவங்க வந்து இருக்காங்க. டாக் டு த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க அங்க இப்போ கரண்ட்டா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்டு உங்களுக்கு இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணுங்க. பிளைண்டா யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. தென் வெரிஃபை த யூனிவர்சிட்டி ரெகக்னிஷன். அந்த யூனிவர்சிட்டி என்எம்சி கைட்லைன்ஸ்ல இருக்கா, இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தேர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து இருக்கும் என்எம்சி கைட்லைன்ஸ்ல. ஸோ அந்த அந்த லிஸ்ட்ல உங்க காலேஜ் வந்து பிளேஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நிறைய காலேஜஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்எம்சி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலேஜ்லலாம் நீங்க வந்துட்டு போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னா, கண்டிப்பா என்எம்சி கைட்லைன்ஸ்ல என்னென்ன காலேஜ்ல இருக்கு, ஸ்டூடெண்ட் கிட்ட வெரிஃபை பண்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கீப் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் யோர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து உங்களோட 10th 12th மார்க் ஷீட், நீட் ஸ்கோர் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு 3 to 5 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேரி சம் எமர்ஜென்சி கேஷ். கையில வந்து ஏதாவது கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க. நியர்லி ஒரு 5000 to 10,000 கேஷ் வந்து கையில வச்சுக்கோங்க. லேர்ன் பேசிக் இங்கிலீஷ் ஆர் த லோக்கல் லாங்குவேஜ். ஸோ உஸ்பெகிஸ்தான்ல நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்துட்டு உஸ்பெக் அண்ட் ரஷ்யன் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 லாங்குவேஜுமே வந்துட்டு அங்கேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் பிஃபோர் கோயிங் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணாலும் அங்கே இருக்க பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. தென் அந்த லாங்குவேஜையும் கொஞ்சம் கொஞ்சம் எந்த மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து படிக்கலாம். உஸ்பெகிஸ்தானில் வந்துட்டு சோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ருபீஸ் டு சோம்ஸ் கன்வர்ஷன் சார்ஜஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க சிம் கார்டு யூஸ் பண்ண முடியாது, நார்மல் கால் பண்ண முடியாது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மல் கால் உங்களால் பேச முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். இங்கே படித்ததுக்கும் அங்கே போய் படிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். டெய்லியுமே அங்கே வைவா கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே ஒரு கண்ட்ரிலையும் என்ன மாதிரி ஸ்டடி ஸ்டைல் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். என்னோட ஹாஸ்டல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளோராக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்லி பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ தட் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்குற கொஷின்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, ஹவு லாங் டிட் த அட்மிஷன் ப்ராசஸ் டேக். நான் ஆக்சுவலி என்னோட ப்ராசஸ் வந்து ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணேன். ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி நான் செப்டம்பர் 11 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். 2 months கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து எடுத்துச்சு. ஸோ ஹவு மச் மணி ஷுட் வி கீப் இனிஷியலி நீங்கள் வந்து ஒரு 5 to 10,000 உங்கள் கையில் வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது எமர்ஜென்சிஸ் வரலாம். மேபி மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படலாம். ஸோ தட் நீங்கள் வந்து மணி கேரி பண்ணிக்கிறது இட் மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இஸ் நீட் கம்பல்சரி? யா, டெஃபினெட்லி நீட் இஸ் கம்பல்சரி. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நான் படிக்கிற யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக நீட் வந்துட்டு பாஸ் பண்ணியே ஆகணும். நீட்டோட எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கியே ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் திருப்பி உங்களால் எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து எழுத முடியாது. இந்தியாவில் டாக்டர்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்க முடியாது. ஸோ தட் உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி. ஹாஸ்டல் இஸ் கம்பல்சரி. யா, ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி தான். பிகாஸ் நீங்கள் போய் ஒரு நியூ கண்ட்ரியில் போயிட்டு உங்களுக்கு லாங்குவேஜ் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ தட் உங்களுக்கு 1 year நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருப்பீங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இயர்லேருந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே இன் ஹாஸ்டல் யூ கேன் ஸ்டே, ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் அப்பார்ட்மெண்ட் யூ கேன். It's your choice. Then this university is safe. Yeah, very safe. University ரொம்ப safe and country also very safe. நான் ஆல்ரெடி இங்கே 2 years படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப சேஃபாக பட்டதுனால மட்டும்தான் நான் இந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணேன். டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த டவுட்ஸ்னாலுமே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ தட் இது ரொம்ப சேஃபான கண்ட்ரி.
தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய இந்தியன் அண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். இஸ் த ஃபுட் சூட்டபிள் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்? ஃபுட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு தான் அங்கே மோஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எனிவே வந்துட்டு நான் வந்து அதை வந்து ஜஸ்ட்டு 10 மந்த்ஸ் தானே, கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஹவு டிஃபிகல்ட் இஸ் த விசா ப்ராசஸ்? விசா ப்ராசஸ் இஸ் நத்திங். நீங்கள் வந்து படத்தில் பார்க்குற மாதிரி அது இருந்தால் தான் இது இருந்தால் தான் அப்படி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காது. பிகாஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா தான் எடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லேயும் உங்களோட பாஸ்போர்ட்லேயும் உங்கள் நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மட்டும் போதும். தென் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் உங்கள் நேம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து பார்த்துக்கோ. தென் ஃபைனலி வி கேம் டு த எண்ட். ஸோ இதுதான் என்னோட எக்ஸாக்ட் ஹானஸ்டான என்னோட அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹிடன் சார்ஜஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ கிவ்ஸ் யூ அ மேஜர் டீடைல் அபவுட் அப்ராட் MBBS and I gave you a clear roadmap for studying in any country. If you have any other questions or queries, please share in the comment. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் அட்வைஸ் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக கொடுப்போம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் forget to subscribe. Share this with your friends and family. Thank you.